குட் மார்னிங் சில்ட்ரன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி டைரக்ட் இன்டைரக்ட் ஃபுல்லாக எல்லா டைப்ஸும் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். அந்த எக்ஸாம்பிளோட ஆன்சர் சொல்கிறேன். அது நீங்கள் எழுதினவங்கெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ செட் ஐ எம் வெரி பிஸி நவ். இதில் இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால நம்ம என்ன பண்ணுவோம், கமா இன்வெர்டட் கமா எடுத்துகிட்டு தட்டு போடுவோம். ஷீ செட் தட் she was very busy then. Kamala said to Vimala, I will go to Trichy. Kamala told Vimala. இது டைரக்ட் இன்டைரக்டில் அசர்ட்டிவ் டைப்புக்கு ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னவா மாறும், டோல்டாக மாறும். அந்த கமா இன்வெர்டட் கமா தட்டாக மாறும். கமலா டோல்டு விமலா ஷீ வுட் கோ டு ட்ரிச்சி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஐ செட் டு யூ ஐ லைக் திஸ் ஸ்டோரி. I told you that I liked that story. He said I painted the wall. He said that he painted the wall. Banu said he did not tell a lie. Banu said that he didன்றது past tenseனால past பர்ஃபெக்டாக மாறும்போது he had not tell என்ன ஆயிடுது, told a lie. அடுத்த ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருந்தேன்னா, இன்ட்ரோகேட்டிவ் டைப் கொடுத்துருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் த லேடி சேட் ஹவ் ஓல்ட் ஆர் யூ ராஜு. இந்த WH டைப்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், இது கமா இன்வெர்டட் கமா எடுத்துகிட்டு நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். அப்படியே அது என்ன கொஸ்டின் வேர்டு ஆரம்பிச்சிருக்கோ அது அப்படியே போட்ட வேண்டியது தான். த லேடிஸ் ஆஸ்க்டு. அந்த அசர்ட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம தட்டு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இன்ட்ரோகேட்டிவ்க்கு WH டைப்புக்கு ஆஸ்க்டு. த லேடி ஆஸ்க்டு ராஜு ஹவ் ஓல்ட் ஹீ வாஸ். ஹீ செட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். செகண்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருந்தேன்னா, கமலா செட் டு கண்ணன் வேர் டு யூ வாண்ட் டு கோ. Kamala said to Kannan, where do you want to go? Kamala asked Kannan where he wanted to go. Next, third one, Ram said to Ravi, when did you return from Chennai? Ram asked Ravi when he had returned from Chennai. Kumar said to Raju, when are you going to join NCC? Kumar asked Raju when he was going to join NCC. I said to him, what do you want? டைரக்ட் இன்டைரக்டில் இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தட் யூஸ் பண்ணோம். WH டைப்புக்கு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஆஸ்க்டு ஹிம் வாட் ஹீ வாண்டட். நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி தேர்டு டைப்பில் ஹோம்ஒர்க் பார்த்தேன். பாலாஜி செட் டு பிரியா, ஆர் யூ கோயிங் டு ஜாயின் த மெடிக்கல் கோர்ஸ். இது எஸ்ஆர் நோ டைப். நீ போகிறியா போக மாட்டியா, செய்வியா செய்ய மாட்டியா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாவே என்னது அது எஸ்ஆர் நோ டைப். ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட் யூஸ் பண்ணோம். இன்ட்ரோகேட்டிவ்ல 2 டைப்ஸில் WH அந்த கொஸ்டினாக வந்தால் அதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே கமா இன்வெர்டட் கமா எடுத்துகிட்டு யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப்பாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஈஃப் ஆர் வெதர். ஈஃப் அல்லது வெதர் யூஸ் பண்ணிக்கலாம். பாலாஜி ஆஸ்க்டு பிரியா if she was going to join the medical course. Next, second one, the shopkeeper said to the lady, do you want pure silk? உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படி கேட்குறனால the shopkeeper asked the lady if she wanted pure silk. The conductor said to me, have you received your ticket? நீ வாங்கிட்டியா வாங்கலையா, அந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப். வாங்கிட்டேன் வாங்கலைன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறதுனால அதுக்கு அந்த கமா இன்வெர்டட் கமா எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஈஃப். த கண்டக்டர் ஆஸ்க்டு மீ இஃப் ஹீ ஹேட் ரிசீவ்டு மை டிக்கெட். மை சிஸ்டர் செட் டு மீ, கேன் யூ கோ டு த போஸ்ட் ஆஃபீஸ். மை சிஸ்டர் ஆஸ்க்டு மீ இஃப் ஐ குட் கோ டு த போஸ்ட் ஆஃபீஸ். Next, last one, the doctor said to the patient, did you take the medicine? The doctor asked the patient if he had taken the medicine. அடுத்து
இம்பேரட்டிவில் 5 சென்டென்ஸ் கொடுத்துருந்தேன். இம்பேரட்டிவ்னாவே என்னது, ஆர்டர் ஆர் ரெக்வஸ்ட். ஆர்டர் ஆர் ரெக்வஸ்ட் வரும்போது அந்த சென்டென்ஸுக்கோட மீனிங் புரிஞ்சு அதனோட ரிப்போர்ட்டிங் வேர்ப் மாறும். த கேப்டன் செட் டு த சோல்ஜர்ஸ் மார்ச். த கேப்டன் கமாண்டட். கேப்டன் வரனால கமாண்டட் போட்டிருக்கு. இதில் என்ன போடணும், இதில் வந்து கமா இன்வெர்டட் கமா எடுத்துகிட்டு டூ போடணும். அசட்டிவ் தட் எஸ்ஆர் நோ டைப்புக்கு வந்து ஈஃப். அடுத்து இம்பேரட்டிவில் டூ. த கேப்டன் செட் டு த சோல்ஜர்ஸ் டு மார்ச். மை பிரதர் செட் டு மீ கோ டு ஸ்கூல் பங்க்சுவலி. மை பிரதர் advised me to go to school punctually. He said to his master, please burden me, sir. He requested his master. Please வந்திருக்கனால அதனால requested போட்டிருக்கோம். He requested his master to burden him. I said to Priya, take this book. I asked Priya to take that book. Last one, Gopi said to Gokul, please give the pen. Gopi requested Gokul to give the pen. அடுத்து லாஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். the old man said how sweet the song is. அசட்டிவ்க்கு தட், எஸ்ஆர் நோ டைப்புக்கு if, அடுத்தது இம்பேரட்டிவ்க்கு டூ. இதில் கமா இன்வெர்டட் கமா எடுத்துகிட்டு இதுக்கு தட் தான் போடணும். எக்ஸ்க்ளமேட்டரிக்கு தட்டு தான் போடணும். த ஓல்டு மேன் சேட் ஹவு ஸ்வீட்ஸ் த சாங் இஸ். வாட் இது ரெண்டுத்துக்கு பக்கத்தில் அட்ஜெக்டிவ் எதாவது வந்தாவே நான் என்ன போடுன்னு சொல்லியிருக்கேன், வெரி யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். நவுன் வந்தால் கிரேட் யூஸ் பண்ணும். த ஓல்டு மேன் சேட் ஹவு ஸ்வீட் த சாங் இஸ். த ஓல்டு மேன் எக்ஸ்க்ளைம்டு தட் த சாங் வாஸ் வெரி ஸ்வீட். Sita said, how tasty the mango is. She exclaimed that the mango was very tasty. Vijay said, what an essay question we have get. Vijay exclaimed that they had got a very easy question. Sorry. Yes. அடுத்தது லாஸ்ட் ஒன் என்னமா, What a beautiful flower the rose is. He said, what a beautiful flower the rose is. He exclaimed that the rose was very beautiful. At the last one, he said, what a terrible accident it is. He exclaimed that it was a very terrible accident. அதே மாதிரி இந்த எஸ்ஆர்னு இல்லையா, இன்ட்ரோகேட்டிவில் இம்பேரட்டிவில் ஒரு திஸ்ஸுக்கு பதிலாக தட்டுன்னு போடணும். அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதையும் சரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொடுத்த ஹோம்ஒர்க்கும் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பாரு. எதாவது புரியலைன்னா என்கிட்ட கேளு. தேங்க்யூ சில்ட்ரன்.